நிஃப்டி 50 டுடே நம்ம எதிர்பார்த்தது நல்ல ஒரு வால்டிலிட்டி மூவ்மெண்ட். பட் நம்மளுக்கு ஒரு மார்னிங் ஒரு 10:30 ஆர் 11:00 ஸோ அந்த டைமே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு சைட் வேஸ் அப்படிங்கிறது. நம்மளோட யூடியூப் லைவில் கூட நம்ம சைட் வேஸ் நம்மளுக்கு ப்ராப்பரான என்ட்ரி கிடச்சா ஸோ அந்த ரேஞ்சை தாண்டினா மட்டும் தான் சான்ஸ் இருக்கணும். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் அது ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இந்த வார் தான், இந்தியா பாகிஸ்தான் வார் தான். என்ன வாரில் அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டிஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே கிடைக்கிறதில்ல. ஒன்று குண்டை போட்டு வேலையை முடிச்சுட்டு போனால் நிஃப்டி ஒரே டவுன் ட்ரெண்டை பிடிச்சிரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படின்னா வாரம் இல்லை அப்படின்ட்டு எல்லாமே ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவாக ஒன்று அப் ட்ரெண்டுக்காவது போகும். அதுவும் கிடையாது. இப்படியே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி இருக்குது. பட் அது எல்லாமே ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்குது. இந்த 100 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு 1 or 2 கேண்டில்ஸே 50 பாயிண்ட்ஸ் எப்போ மூவ் ஆகுது. அப்போ நம்மளால் ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்து கிளியராக கிடைக்கிறது கிடையாது. அதை பேஸ் பண்ணி தான் மார்னிங் ஒரு எஸ்எல் அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக நம்மளோட எஸ்ஆர் கவர் பண்ணி ஒரு 22 பாயிண்ட்ஸ் அண்ட் 22 or 10 பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்து டே வந்து கம்ப்ளீட் பண்ணால் ஒரு 2 ட்ரேட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இதாக கிடச்சிருந்த கன்ஃபர்மேஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டியூஸ்டே வந்து நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ணுறப்ப டியூஸ்டே நம்மளுக்கு எந்த மாதிரியான செட்டப் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி டே எனக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு தான் எதிர்பார்த்தேன். அகெயின் வந்து இன்றைக்கி டேவும் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. என்னன்னா நிஃப்டி இந்த 24,800 ரீச் பண்ணுமா, அங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நான் எதிர்பார்த்தது. பட் இன்றைக்கி டேவும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நான் எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆர் கேப் டவுன் நான் எதிர்பார்க்க வேண்டிய லெவல். எனக்கான கன்ஃபர்மேஷன் பிரகாரம் நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சில் இருந்து நெக்ஸ்ட்டு 200 வந்தே ஆகணும். 150 to 200 வந்தாகணும். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இல்லை எனக்கு 850 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்தாலும் ஓகே. அதாவது எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால், எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகக்கூடாது. அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே நிஃப்டி ஓப்பன் ஆகக்கூடாது. சப்போஸ் எனக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ இங்கேருந்து எனக்கு இந்த லெவல்ஸ்க்கு நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கணும். அதாவது 24,500 இந்த ரேஞ்சில் நிஃப்டி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து நான் எதிர்பார்க்குறது வந்து 684 ஃபர்ஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 800 வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் தான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத பேஸ் பண்ணி தான் ஒன்று இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு நிஃப்டி சப்போர்ட் எடுக்கணும் 500. அதாவது 431 to 500 இந்த ரேஞ்ச் எப்போ மேலே ஓப்பன் ஆகிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் ஓகே, இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் ஓகேங்களா. அல்லது ஓகே நம்மளுக்கு 400 to 500 ரேஞ்ச்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே சப்போர்ட் எடுத்துட்டா நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இன்றைக்கி நம்ம இதுதான் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். 400 நிஃப்டி பிரேக் பண்ணுதுன்னா 200 வரைக்கும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். 200 கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நிஃப்டி நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் வருதுன்னா 850 வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதில் வந்து 600 ஒரு டார்கெட் தான். 600 பெரிய லெவல் டார்கெட்டில் ஸ்மால் டார்கெட். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவல் வந்து 650 ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட். அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 827, அதாவது 707 to 827 வரைக்கும் அடுத்த லெவல் டார்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா பெருசாக எந்த கன்ஃபர்மேஷன் இல்லை. கிட்டத்தட்ட நம்ம சண்டே நிஃப்டி என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் மண்டே நம்மளுக்கு எந்த லெவலுக்குள்ள ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே மூவ் ஆயிருக்கு. 400 to 500 நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. அதில் பெருசாக நம்மளுக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை, 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சைட் வேஸ் இருக்கனால பெருசாக நம்மளுக்கு ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது. எனக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் நாளைக்கு யூடியூப் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட லைவ் என்ட்ரிஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து லைவ் என்ட்ரிஸ் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் அதை வச்சு ஒரு ஓன் ட்ரேட் வந்து எடுக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு நானே கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஐ எம் நாட் ஏ செமிலிஜிஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு லைவில் வந்து கேளுங்க. இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.